வணக்கம். இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகளின் தொகுப்பு. அமெரிக்கா போல் இலங்கையிலும் உரிய காலத்தில் தேர்தலை நடத்தும் வகையில் அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்று புலட் கட்சியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறுகையில், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன, அதிபர் தேர்தலாக இருந்தால் என்ன, அந்த காலத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தலை பிற்போட்டு தாம் விரும்பியபடி ஜனநாயகத்தை மறுக்கின்ற செயற்பாட்டை தொடர்ந்து வந்து அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. இலங்கையில் தேர்தலை பிற்போடாமல் உரிய காலத்தில் அதை நடத்தும் அமெரிக்காவின் அரசியலமைப்பு போல் இங்கும் உருவாக்கப்பட வேண்டும். அப்போது இங்கே ஜனநாயகம் சிறக்கும். தமிழ் பொது வேட்பாளர் இன்றைய காலத்தின் தேவையாகும். இதை உணர்ந்து தமிழ் தரப்புகள் செயல்பட வேண்டும் என்று சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலை குறித்து கனேடிய நாடாளுமன்றம் சர்வதேச நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என கோரும் மனு தொடர்பில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 6 மணி வரை கனடாவில் உள்ள மார்க்கம் வீதி 27 என்ற இடத்தில் அமைந்திருக்கின்ற முன்னணி சமூக மையத்தில் குறித்த சந்திப்பானது இடம்பெற உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சான்சேனின் ஒத்துழைப்புடன் நாடு கடந்து தமிழீழ அரசாங்கத்தின் கூட்டமைப்பினால் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய இனப்படுகொலை குற்றத்தை தடுத்தல் மற்றும் தண்டனை வழங்குதல் தொடர்பான உடன்படிக்கையின் கீழ் இலங்கைக்கு எதிரான சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2006 முதல் 2009 வரையான ஆயுதப் போரின் இறுதிக்கட்டத்தில் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டுள்ள போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் உள்ளிட்ட கொடூரமான குற்றங்களுக்கு இலங்கையை பொறுப்பேற்க செய்யுங்கள். பொறுப்புக்கூறலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த அட்டூழிய குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தலைவர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளின் அவசியத்தை வலியுறுத்துங்கள் என குறித்த மனுவில் கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வரலாற்றில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை வழங்குவதற்கு இலங்கை மக்கள் ஏற்கனவே வரிசையில் நிற்கின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். காளி உளுவிடி கோயிலில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் சந்தித்த போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் அரசியல் கட்சிகளின் பிடியில் சிக்கியவர்கள் தற்போது வெளியேறி வருவதாகவும், அதனால்தான் அரசியல் கட்சிகள் பல்வேறு கோஷங்களை உருவாக்கி மக்களை தவறாக வழிநடத்த முயல்வதாகவும் அபேவர்தன கூறினார். இது தொடர்பில் நாடு முழுவதும் மக்களும் சிந்தித்து புரிந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் அரசியல் ரீதியிலான பலவீனமான மற்றும் அதிருப்தி கொண்ட குழுக்கள் புதிய அரசியல் முறைமையை தேட முயற்சிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவினால் கொண்டுவரப்பட்டுள்ள 46 பிரேரணையை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் இலங்கை ராணுவ வீரர்களுக்கு எதிராக எந்த நாடும் வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை தொடர்ந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக நாட்டுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படும் எனவும் கூறினார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு என்பவற்றின் உயர் அதிகாரிகள், சட்டமா அதிபர் உள்ளிட்டோருக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஜெனீவாவில் 46 பிரேரணைக்கமைய ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வெளிக்கள பொறிமுறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. யுத்தத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக சாட்சிகளை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகளை குறித்த வெளிக்கள பொறிமுறையினூடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 46 பிரேரணி இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ள போதிலும் அதனை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் எம்முடைய ராணுவ வீரர்களுக்கு எதிராக எந்த நாடும் வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இதற்கான வாய்ப்புகள் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளர் உலக நாடுகளிடம்
கலந்தாலோசித்துள்ளார். அவ்வாறு இடம்பெற்றால் அவர்களை வெளிநாடுகளில் கைது செய்யக்கூடிய அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றது. அது இலங்கையின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் எனவும் சரத் வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எந்த தேர்தலையும் பிற்போடாது எனவும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று அதன் பின்னர் ஏனைய தேர்தல்களும் இடம்பெறும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் 29ஆம் தேதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், அரசியலமைப்பின் பிரகாரம் சட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட நிதியின் பிரகாரம் அதற்குரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஜனநாயக நாட்டில் அதற்கான சுதந்திரம் இருக்கின்றது. சட்டத்தின் அடிப்படையில் அக்டோபர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் என்றும் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமாக முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன செயல்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு 29ஆம் தேதி மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பான தடை உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதானு வரும் 12ஆம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளார். மைத்ரிபால சிறிசேனவிற்கு கட்சியின் தலைவராக செயல்படுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் சட்ட ரீதியான உரிமை கிடையாது எனவும் சந்திரிகா பண்டாநாயக்க தன்னுடைய முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன செயல்படுவதை தடுக்கும் தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முன்னாள் படையினர் ரஷ்யாவிற்கு பயணம் செய்யும் போது அனுமதி பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றுலா விசா மூலம் ரஷ்யா செல்லும் முன்னாள் படை அதிகாரிகள் மற்றும் படையினர் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிய வருகின்றது. பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் முன்னாள் படையினர் ரஷ்யாவிற்கு சுற்றுலா விசா மூலம் செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சருக்கும் ரஷ்ய தூதுவருக்கும் இடையில் நடைபெற்றுள்ள சந்திப்பின் போது இந்த விடயம் குறித்து இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் சுற்றுலா விசாக்களில் ரஷ்யா சென்று இலங்கையின் முன்னாள் படையினர் ரஷ்ய வாடகை படைகளில் இணைந்து போரிடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு இணைந்து கொண்ட சில முன்னாள் படையினர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. சுற்றுலா விசாக்களில் ரஷ்யா சென்று அங்கு கூலிப்படைகளில் இணைவதை தவிர்க்கும் நோக்கில் சுற்றுலா விசாக்களில் செல்லும் முன்னாள் படையினருடைய பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் தேர்தலில் மக்கள் வாக்குகளில் கொள்ளையடிக்கப்படுகின்றது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ள கலந்துரையாடலில் கடந்த 25ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கலந்துரையாடல்களின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது நாமல் இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தமிழ் மக்கள் மிகவும் புத்திசாலித்தனமான தீர்மானம் எடுக்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு நாளும் அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்கின்றனர். பிரதேசத்திலும் அரசியல் கட்சிகள் மக்களின் வாக்குகளை தம்முடைய தேவைக்கு பாவிக்கின்றனர். அரசியல் யாப்பின்படி அதிபர் தேர்தல் இடம்பெறும் என்பதுடன் அந்த தேர்தலில் எமது கட்சி வேட்பாளராக தமிழ், சிங்கள, முஸ்லிம், பரங்கிய, மலேய மக்களினால் விரும்பக்கூடிய ஒருவரையே வேட்பாளராக முன்னிலைப்படுத்துவோம். வரலாற்றை எடுத்துக்கொண்டால் மந்திரி, அமைச்சர் போன்ற உரிய அரசியல்வாதிகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. எனினும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து அபிவிருத்தி வேலை செய்தது மஹிந்த ராஜபக்ஷ மாத்திரமே. அவருக்கு வாக்குகள் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் இந்த நாட்டில் வாழும் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள், மலேயர்கள் என எல்லோரும் ஒரே நாடு என அபிவிருத்தி செய்ய வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் அதிக அபிவிருத்தியை செய்தோம். அப்போது மாத்தளை அதிவேக பாதையை அருகம்பை ஊடாக மட்டக்களப்பு வரைக்கும் கொண்டுவர திட்டமிட்டோம். எனினும் ஆட்சி மாறியதினால் அதனை செய்ய முடியாமல் போனதுடன் அந்த ஆட்சி காலத்தில் பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை செய்ய முடியாமல் போனது. இனிவரும் தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மட்டக்களப்பில் கட்சியில் இருக்கும் முக்கியஸ்தர்கள் எங்கள் ஆணிவேர்கள். எனவே எதிர்காலத்தில் கட்சியை முன்னெடுக்க நீங்கள் செயல்படுவீர்கள் என நம்புகின்றேன் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இறுதிப் போரின் போது இலங்கை அரசாங்கத்தின் இராணுவத்திடம் சரணடைந்து தம்முடைய உறவுகளுக்கு உள்ளக பொறிமுறையின் ஊடாக நீதி வழங்கப்படும் என்பதில் தமக்கு நம்பிக்கை இல்லை என தொடர் போராட்டத்தில்
முயற்சியில் ஈடுபட்டு வரும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய தாக்குதலினால் அனாதையாகியுள்ள பாலஸ்தீன காசா பகுதியில் உள்ள குழந்தைகளின் நலனுக்காக பொதுமக்களின் பணத்தை சேகரிக்கும் ஜனாதிபதி இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை புறக்கணிப்பதாகவும் தமிழ் தாய்மார்கள் விமர்சித்துள்ளனர். யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு அல்ல, குற்றங்களை புரிந்து அரச படைகளை பாதுகாக்கும் உள்ளக பொறிமுறையை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் சங்கத்தின் மன்னார் மாவட்ட தவிசாளர் மனுவேல் உதயச்சந்திர சுட்டிக்காட்டியுள்ளார். பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட தம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு நீதி கோரி வன்னியில் 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20 தொடர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 2657 நாட்கள் கடந்துள்ள நிலையில் 2024 ஆண்டு மே மாதம் 30 மன்னார் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் மனுவேல் உதயச்சந்திர கலந்து கொண்டு கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் அவர் கருத்து தெரிவித்த போது சரணடைந்து அன்புக்குரியவர்களின் தலைவிதியை வெளிப்படுத்தியதற்காக அரசாங்க பாதுகாப்பு படையினருக்கு எதிராக 7 வருடங்களாக முடிவில்லாத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வலியை சுமக்கும் தாய்மார்களுக்காகவும் காணாமல் போன உறவினர்களுக்காகவும் எங்கள் வீட்டிற்கு வந்து பிடித்து சென்றவர்களுக்காகவும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அழைத்து சென்ற குழந்தைகளுக்காகவும் நாங்கள் கொடுத்த குழந்தைகளுக்காகவும் நாங்கள் போராட்டம் நடத்துகின்றோம். இறந்த குழந்தைகளுக்காக அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன. நன்றி.